பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக பரீட்சைகளை எழுதி நல்ல மார்க் வாங்கி அமோகமாக மகிழ்ச்சியாக அந்த ரிசல்ட் வர்ற நாளில் அதை கொண்டாடுற அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக வரணும். அதுக்கு மாணவர்களுக்காக பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு வார காலத்திற்கு பேசவிருக்கிறேன். இது மார்ச் மாதம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வகுப்பு மாணவ மாணவியருக்கும் இப்பொழுது தேர்வு நேரம் என்பதால் பரீட்சை எழுதுவதற்கு தேவையான டிப்ஸ் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, நடைமுறையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று சிலவற்றையெல்லாம் சொல்லவிருக்கிறேன். அதிலே இப்பொழுது நேற்று முன்தினம் விநாயகர் வழிபாடு செய்வது, தோப்பு கரணம் போகிறது, தலையில் குட்டிக்கிறதும் சயின்டிஃபிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். நேத்திக்கு புதன் உச்சமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன். இல்லாதவர்கள் என்ன செய்வது என்றால் ஹயக்ரீவரை வழிபட வேண்டும் என்று சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஞாபக சக்தியை அதிகரிக்கச் செய்வதற்கும் கல்வியிலே நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கும் சரஸ்வதி வழிபாடு மிக மிக அவசியம். நம்ம தென்னிந்தியாவிலே சரஸ்வதிக்கென இருக்கக்கூடிய கோவில்கள் மிக சில, விரல் விட்டு எண்ணக்கூடிய கோவில்கள் தான் சரஸ்வதிக்குன்னு தனி கோவில் இருக்குது. சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம் வரும். சரஸ்வதி கடாட்சத்துடன் சேர்ந்து வருகின்ற லக்ஷ்மி கடாட்சம் தான் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். பாரதியார் ஒரு பாடலிலே சொல்வார், செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம். செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம் சரஸ்வதி. எந்த ஒரு செயலை செய்ய துவங்கினாலும் அது செம்மையாக, நல்லபடியாக, சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி என்று பாரதியார் தன்னுடைய பாடல் ஒன்றிலே சொல்கிறார். ஏன் சரஸ்வதியை அவர் சொல்கிறார் என்றால், நல்ல புத்தியை கொடுப்பது சரஸ்வதி. மனம் வேறு, அறிவு வேறு, புத்தி வேறு. மனம், அறிவு, புத்தி இது மூணு வேற வேற. அதுக்கு விளக்கம் பின்னால் சொல்கிறேன். நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியது சரஸ்வதி வழிபாடு. சரஸ்வதியை வழிபட்டால் நல்ல புத்தி கிடைக்கும்.